பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய சத்தம் நல்லம் உள்ளது. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அப்பா, இந்த நாள் கூட உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களோட பேசும். ஆமேன். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியே சொல்லியிருக்கிறார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்களுக்காக, மீறுதலுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்து அவருடைய தழும்புகளால் நமக்கு குணமாக்குகிற கிருபையை கொடுத்துருக்கிறார். அப்போது நம்ம என்ன பலவீனங்கள் இருந்தாலும் அந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவங்களுக்கு பெரிய மாற்றத்தை விடுதலையும் கட்டளையிட அற்புதமானவர். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோதரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக சிலுவை சுமந்த தேவனாக கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்குறோம்ப்பா. அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. கேன்சர் பிரச்சனையாக இருக்கலாம், டிபி பிரச்சனையாக இருக்கலாம், எலும்பு பிரச்சனையாக இருக்கலாம், சிறுநீரக பிரச்சனையாக இருக்கலாம், இருதய பிரச்சனையாக இருக்கலாம், லென்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம், குடல் பகுதி பிரச்சனையாக இருக்கலாம், அன்றே ஏதோ ஒரு பலவீனமாக இருக்கலாம், ஏதோ ஒரு நோயாக இருக்கலாம், ஏதோ ஒரு எந்த வியாதியாக இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய தழும்புகளால் குணமாவீர்கள் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி கேட்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை கட்டளையிடும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் நீர் அப்பா இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். ஒரு சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவரும் இறங்கட்டும். கேட்குற சகோதரிகள் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கேட்கும்போதே அவர்களுக்குள்ள ஒரு விடுதலை நீர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.